தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பார் என்பதை ஆளுநரே முடிவு செய்வார் என மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவும் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வமும் தனித்தனியாக தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அதனை கேட்ட பிறகு, அவர்களிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு, ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அறிக்கையை அனுப்பியிருந்தார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கிறது என்று. அதனைத் தொடர்ந்து சட்ட நிபுணர்களோடு கலந்தாலோசித்த பின்பு ஆளுநர் முடிவெடுப்பார் என்றும் கூட பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. தற்போது மாநில அரசியலமைப்பு செயல்பாட்டிற்கு ஆளுநரே தலைவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அடுத்ததாக யார் ஆட்சி அமைப்பது என ஆளுநரை முடிவு செய்வார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் யார் ஆட்சி அமைப்பது என்பது பற்றி ஆளுநரை முடிவெடுப்பார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். இதன் முழு விவரங்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். டெல்லியிலிருந்து இணைகிறார். கணபதி, ஆளுநருடைய இப்ப கொடுத்திருக்கிற அறிவிப்பின் முழு விவரம் என்னவா இருக்கு? உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருப்பது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலையிலே என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும், என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ஆளுநரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆகவே அவரே இந்த முடிவுகளை எடுப்பார் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார். கவர்னர் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இட் இஸ் ஹிஸ் ப்ரெரோகேட்டிவ் டு டேக் டெசிஷன்ஸ் என்பது அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருப்பதாகும். ஆகவே இதற்கு அர்த்தம் என்னவென்றால், என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆகவே ஆளுநரே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த முடிவுகளை எல்லாம் எடுப்பது என்றாகும். அதாவது இதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், இதிலே மத்திய அரசு இப்போது எந்த விதத்திலும் தலையிடுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஆளுநர் அறிக்கை அளித்தது உள்துறை அமைச்சகத்துக்கு மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு தமிழகத்தின் தற்போதைய சூழ்நிலை என்ன என்ற தகவலை அளித்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் ஆளுநரே முடிவுகளை எடுக்க இருக்கிறார் என்பதை உள்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். வசந்த், அதாவது தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழல் குறித்த இறுதி முடிவை ஆளுநரே எடுப்பார் என்றும் கூறியிருக்கிறார். நேற்று ஆளுநர் தரப்பிலிருந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் ஆளுநர் தரப்பிலிருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையை படித்த பின்பு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதா? நேற்று ஆளுநர் முதலிலே முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பின்னர் சசிகலா ஆகிய இருவரையும் சந்தித்து அவர்கள் இருவரும் என்னென்ன விவரங்களை அளித்திருக்கிறார்களோ அதன் சாராம்சத்தை மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தார். அதாவது உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் இரண்டுக்கும் இந்த தகவல்களை அனுப்பி இது சம்பந்தப்பட்ட தகவல்களை குடியரசுத் தலைவர் இல்லத்துக்கும் அனுப்பியிருந்தார். ஆகவே அந்த தகவல்கள் மத்திய அரசிடம் இருக்கின்றன. ஆனால் மத்திய அரசு தற்போது அந்த தகவல்களின் அடிப்படையில் தான் எந்த முடிவையும் எடுக்காமல் இந்த முடிவுகளை தான் கவர்னர் எடுக்க வேண்டும், அதுதான் அரசியல் சாசனப்படி சரியான வழியாகும் என்பதனால் கவர்னரே அந்த முடிவுகளை எடுப்பார் என்பதை உள்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியிருக்கிறார், சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே தற்போதைக்கு மத்திய அரசு இந்த விஷயத்திலே தலையிடுவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. ஆளுநர் முடிவுகளை அங்கே எடுக்கப் போகிறார். அந்த தகவல்களை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது. கணபதி, ஏற்கனவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. ஆளுநரை சந்தித்த பின்பு என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு கையில் எடுக்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆளுநர் மத்திய அரசிற்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்த பிறகு அங்கிருந்து என்ன பதில் வருகிறதோ அதுதான் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் கூட எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது ஆளுநரே முடிவெடுப்பார் என்று கூறப்படுவது இந்த வரையறையை, இந்த வரம்பை ஒரு குறைக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறதா? ஆளுநரிடமே அதிகாரம் இருக்கிறது என்பது போல் கேள்விகளும் நீளமாக இல்லை, அதற்குள்ளவே முடிகிறதே. எப்போதுமே நடைமுறை என்ன என்றால், ஆளுநர் தான் முடிவெடுக்க வேண்டும். அவர் மத்திய அரசின் பிரதிநிதி என்கிற முறையிலே முடிவுகளை எடுப்பார். அந்த முடிவுகள் குறித்த தகவல்களை அவ்வப்போது மத்திய அரசுக்கு அனுப்பி கொண்டிருப்பார், குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி கொண்டிருப்பார். தேவைப்படும் போது மட்டுமே மத்திய அரசின் ஆலோசனை அல்லது
முடிவுகள் என்ன என்பதை அவர் கேட்டறிந்து கொள்வார். மற்றபடி ஆளுநருக்கே முழு அதிகாரம் இருக்கிறது இந்த முடிவுகளை எடுப்பதற்கு. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ராஜினாமாவை திரும்ப பெற வேண்டுமா, அப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? அப்படி இல்லை என்றால் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பட்டியலை அளித்து ஆட்சி அமைப்பதற்கு கோரியிருக்கும் சசிகலாவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமா? சட்டசபையை எப்போது கூட்ட வேண்டும்? இது பற்றிய சட்ட ரீதியான விஷயங்கள் அனைத்தையும் கலந்தாலோசித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரப்படியே தற்போது நடக்கும். மத்திய அரசின் தலையீடு எதுவும் இருக்காது என்பது ராஜ்நாத் சிங் சொல்லியிருப்பதன் வலியுறுத்தலாக கருதப்படுகிறது. யார் அடுத்து ஆட்சி செய்வார் என்று ஆளுநரே முடிவெடுப்பார் என மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அதேபோல் நேற்று தமிழக முதல்வரும் சரி, அதிமுக பொதுச் செயலாளரும் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து தங்களுடைய விளக்கங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுவே ஆளுநருக்கு போதுமானதா? நிச்சயமாக. அதாவது இரண்டு தரப்பும் தங்களுடைய தரப்பு வாதங்கள் என்ன என்பதை ஆளுநர் முன்னால் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பக்கம் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்பதை கடிதம் மூலமாக, எழுத்து மூலமாக சசிகலா கவர்னருக்கு அளித்திருக்கிறார். அதே சமயத்திலே ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது போல வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டால் நிச்சயமாக எனக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று தனது தரப்பு வாதத்தை ஆளுநர் முன் எடுத்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமாவும் செய்திருக்கிறார். அந்த ராஜினாமாவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜினாமாவை திரும்ப வாங்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். அப்படி அதை வாங்க வேண்டுமா? அப்படி வாங்கினால் மீண்டும் சட்டமன்றத்திலே அவருக்கு தனது பலத்தை நிரூபிப்பதற்காக வாய்ப்பு அளிக்க வேண்டுமா? எத்தனை நாட்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை கவர்னர் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது.